மரண பள்ளத்தாக்கில் 62 நாட்கள். நரகத்தின் வாசலில் நின்று மீண்டு வந்த ஒரு கிறிஸ்தவரின் உண்மை சம்பவம். இரத்தத்தை உறைய வைக்கும் திகில் அனுபவங்கள். நவம்பர் 1, 2025 நைஜீரியாவின் கச்சியா பகுதியில் தனது வேலைகளை முடித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தார் ஜெர்ரி பீட்டர். அப்போதுதான் அந்த அதிர்ச்சி காத்திருந்தது. ஃபுலானி தீவிரவாதிகள் மின்னல் வேகத்தில் அவரை வழிமறித்தனர். தப்பிக்க வழியே இல்லை. எதிர்த்தால் அடுத்த நொடி மரணம். இதுதான் அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளை. அங்கிருந்து அடர்ந்த காட்டுக்குள் பல மைல் தூரம் நடைப்பயணம். பாச்சி, காபச்சுவா என பல கிராமங்களை கடந்து அவர்கள் கடைசியாக சென்றடைந்தது ரிஜானா காட்டு முகாம். அது ஒரு காடு மட்டுமல்ல, அது ஒரு சித்திரவதை கூடம். அங்கு 30க்கும் மேற்பட்ட பெரிய முகாம்கள் உள்ளன. ஜெர்ரி அங்கே பார்த்த காட்சிகள் நெஞ்சை பதற வைப்பவை. காரணம், அங்கே பணம் கொடுத்தால் உயிர் பிழைக்கலாம் என்ற உத்தரவாதம் கிடையாது. நைஜீரியாவில் இது போன்ற கடத்தல்கள் இப்போது ஒரு பெரும் தொழிலாகவே மாறிவிட்டது. குறிப்பாக கிறிஸ்தவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக பலர் அங்கே சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டனர். பண்டிட்கள் என்று அழைக்கப்படும் இந்த கும்பல்கள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டு காடுகளில் தங்களுக்கு என தனி ராஜ்யத்தையே நடத்துகிறார்கள். ஜெர்ரியின் குடும்பத்தினர் சுமார் $5,806, இந்திய மதிப்பில் சுமார் 4.8 லட்சம் ரூபாய், ஒரு பைக், மூட்டை மூட்டையாக தானியங்கள் மற்றும் ரீசார்ஜ் கார்டுகள் என அனைத்தையும் பிணையத் தொகையாக கொடுத்தனர். ஆனால் கண்ணெதிரே பிணையத் தொகை கொடுத்த பிறகும் பல கைதிகள் சுட்டுக் கொல்லப்படுவதை ஜெர்ரி பார்த்தார். அந்த முகாமில் நோய்களுக்கு சிகிச்சை இல்லை. காயங்களுக்கு மருந்து இல்லாமல் உடல் பாகங்கள் அழுகி போகும். சுற்றிலும் துப்பாக்கி ஏந்திய காவலாளிகள். ஒரு சிறிய அசைவு தெரிந்தாலும் சுட காத்திருக்கும் கண்கள். மனித நேயம் என்பது அந்த அடர்ந்த காடுகளுக்குள் நுழையவே அஞ்சும் ஒரு விஷயம். பசி, தாகம், மரண பயம். இதற்கு நடுவில் 62 நாட்கள். எந்நேரமும் துப்பாக்கி முனையில் மிரட்டல்கள். மத ரீதியான தாக்குதல்கள் என உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சிதைக்கப்பட்டார் ஜெர்ரி. இறுதியாக 2026 ஜனவரி 1 புத்தாண்டு அன்று அவர் விடுவிக்கப்பட்டார். ஆனால் அவர் திரும்பிய போது அவரிடம் எதுவும் இல்லை. குடும்பத்தின் வாழ்வாதாரம் அனைத்தும் அந்த பிணைய தொகையிலேயே கரைந்து போயிருந்தது. அவர் சொல்லும்போது, அந்த இருட்டில் நான் கண்ட ஒரே ஒளி என் விசுவாசம் மட்டுமே என்கிறார். ஆம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் என்று சங்கீதம் 23:4 சொல்வது போல தேவன் அவருக்கு துணையாக நின்றார். ஜெர்ரி இன்று மீட்கப்பட்டாலும் நைஜீரிய காடுகளில் இன்னும் நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் விசுவாசத்திற்காக துரத்தப்பட்டும் கடத்தப்பட்டும் சித்திரவதைகளை அனுபவித்து வருகின்றனர். அவர்களின் பாதுகாப்பிற்காகவும் இந்த வன்முறைகளை ஒடுக்க அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுக்கவும் நாம் ஒன்றிணைந்து ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, நைஜீரிய விசுவாசிகளுக்காக உம்மிடம் கெஞ்சுகிறோம். சிறைப்பட்டு இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தால் விடுவிப்பீராக. அவர்களை துன்புறுத்துவோரின் உள்ளங்களை மாற்றும். தேசத்தில் அமைதி நிலவச் செய்யும். ஆமீன். இந்த இருள் நிறைந்த உலகில் ஜெபம் ஒன்றே ரே ஆஃப் ஹோப் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆமீன். Download the Ark Connect app now.